ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணியோட ஃபேமிலி ட்ரீ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக கிராணி. இந்த கிராணிங்கிற கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். ஏன்னா அதில் வந்து 3 கேமு பேருமே கிராணி தான். இந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வெளுத்து போன உடம்போட, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் ஸ்கின் இருக்கும், பல்லே விளக்காத ஊத்தப்பல்லு, கண்விலியே இல்லாத வெள்ளை கலர் கண், மண்டையில் ஓரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் முடி இருக்கும், மற்றபடி எல்லா பக்கம் சொட்டை தான். அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் நைட்டி போட்டிருக்கும். இந்த கிழவிக்கு கண் அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் காது மட்டும் பயங்கரமாக கேட்கும். ஒரு சின்ன குண்டூசி சத்தம் போட்டிங்கன்னா கூட எங்கிருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த இடத்துல நின்றுடும். இதுக்கு எங்கெங்கெல்லாம் டவுட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பை செட் பண்ணி வச்சுட்டு போயிடும். இந்த கிழவியோட ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, பேஸ்பால் பேட் போட்டு அடித்தா நான் மண்டை உருண்டுக்கிட்டு போகும். அடுத்தது 2வது இடத்துல இருக்குது கிராண்ட்பா. இந்த கிழவனும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே இருக்கும். பொண்டாட்டி பேச்சை தட்ட மாட்டார். இவரோட உடம்பு வெளுத்து போயிருக்கும். இவர்கிட்ட மொத்தம் 2 ஆயுதம் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் வச்சிருப்பாரு. எல்லா கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு சாவியை தொங்க விட்டு வந்திருப்பாரு. இந்த கிழவனுக்கு கண்ணு சரியா தெரியாது, காது அவ்வளோக்கு கேட்காது. ஆனால் பொண்டாட்டி எங்கே அடிபட்டு இருந்தாலும் இவருக்கு வந்து உணர்ந்து அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து பொண்டாட்டி பார்ப்பாரு. என் பொண்டாட்டியோட தொடர்ன்னு சொல்லிட்டு போட்டு தெளிவே ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து 3வதாக பார்க்க போகிறது கிராணியின் மகளான ஏஞ்சலினா. இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே இருக்கும். எப்படிலாம் கேட்கக்கூடாது, அது அப்படித்தான். இவங்க பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்கன்னா வெள்ளை கலர் முடியோட, வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக, கிராணி மாதிரியே ஒரு ஒயிட் கலர் நைட்டி போட்டிருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டோருக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொங்க விட்டுருப்பாங்க. தன்னோட பொண்ணையே வந்து அங்கே தொங்க விட்டுருக்கா வரும் கிளவி. இவளுக்கு இன்னொரு அப்பியரன்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராணி 1 கேமில் தான் பார்த்துருப்பீங்க. இந்த கிழவி என்ன பண்ணியிருப்பானா, என்ன பண்ணி வச்சிருப்பானா, தன்னோட பிள்ளையான ஏஞ்சலினாவோட தலையை ஒரு சிலந்தையோட உடம்புல கொண்டே அட்டாச் பண்ணி வச்சிருப்பா. அடுத்து 4வதா கிராணியோட மருமகன் ஏஞ்சலினாவோட புருஷனான ஸ்லெண்டர் மேன். இவரோட முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது, கண்ணுக்காது மூக்கு எதுவுமே இருந்திருக்காது, என் முடியே இருந்திருக்காது. அப்படியே கோட் சூட்டு போட்டு ஜம்முன்னு வருவார். இவருக்கும் 100 வயசுக்கு மேலே தான் ஆகுது. இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் முதுகுலேருந்து சிலந்தி மாதிரி காலெல்லாம் வரும். அடுத்து 5வது இடத்துல கிராணியோட பேத்தியான ஸ்லெண்டரினா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவோட பொண்ணு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவியாக இருந்திருப்பாங்க. இவங்களோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறது தான். அப்பப்போ ஜம்ப் ஸ்கேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை குறைச்சி விட்டு போவாங்க. இவங்களோட வீக்னஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த டெடி பேர் தான். இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, பார்க்கறதுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு மூஞ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா விகாரமாக வாயை திறந்துக்கிட்டே வந்துடும். அடுத்து 6வதா ஸ்லெண்டரினாவோட புருஷனான நோஸ்ஃபெராட்டோ. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாகா வரம் பெற்ற ஒரு வேம்பயராக இருந்திருப்பாரு. ஸ்லெண்டரினா கேம்ஸில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிராணி 2 கேமில் வந்து இவரை பார்த்துருப்பீங்க. செக்யூரிட்டி ரூமுக்கு மேலே இருக்கிற ஆட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் இருந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இருந்திருக்கும். அந்த பெட்டிக்குள்ள தான் இவர் அடைச்சி வச்சிருப்பாங்க. இவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாருன்னா, சொட்ட தலையோட வெள்ளை கலர் ஸ்கின்னோட ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. கிராணி கேம்ல ஒரு மூஞ்சி பார்க்கறதுக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கும். கடைசியா பார்க்க போறது ஸ்லெண்டரினாவோட பையனான த சைல்டு. ஸ்லெண்டரினாவோட பையனுக்கு பேர் எங்கேயுமே குறிப்பிடல. இவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராணி 2 and 3ல பார்த்துருப்பீங்க. முக்கியமாக கிராணி 2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வைக்கிற இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும். அங்கே போட்டு அடைச்சி வச்சிருப்பா, டெய்லி சோறு போடுவா. இவன் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான மூஞ்சி உள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பான். ஆனால் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி மாதிரி தான் நடந்து வருவான். மொத்தத்தில் இந்த கேமில் வந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொண்டு தான் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராணியோட ஃபேமிலி ட்ரீன்னு சொல்கிறத விட குடும்பத்தினர் சொல்லிக்கலாம். கிராணி அவர்களின் குடும்பத்தினர். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.